அதான் 160 அடி நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அங்கே எங்களுக்கு தீபாவளி கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாகவே கேட்பு வெடி சத்தம் கேட்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுதே எங்களுக்கு நினைவு வந்த தீபாவளி வந்துவிட்டு வரப்போகிறது என்று. அது வந்த உடனே எங்கள் முக்கிய வாசனை புது துணி வாசனை வந்தவுடன் ஏன்னா எங்களுக்கு தீபாவளிக்கு அதாவது சட்டை கிடைக்கும், அதே போன்று பொங்கலுக்கு கிடைக்கும், மீதி நாட்களுக்கு கிடைக்காது புது துணி. அந்த வாசனை வந்துவிடும். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய தகவல் எடுத்து கொடுத்துருவார். கொடுத்ததா ஏனென்றால் அப்பொழுது தைத்து நாளாகும் போயிட்டு தினம் ஒரு முறையாவது அந்த தைல கடை பக்கத்தில் போகணும். தைத்து விட்டாரா அந்த புது போட வேண்டும் ஆசையில். அதே போன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்றுதான், அதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் அரிசி சோறு கிடைக்கும், இட்லி கிடைக்கும், தோசை கிடைக்கும், மீதி நாங்கள் வாங்க முடியாது. இப்படி அந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். எப்பொழுது பொங்கல் வரப்போகிறது, எப்பொழுது தீபாவளி வரப்போகிறது என்று எதிர்காத்து காத்துக்கிட்டு இருந்த காலங்கள் உண்டு. அப்படி இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. தினமும் தீபாவளி சொல்லக்கூடிய தினமும் பிரியாணி சாப்பிடுகிறோம், தினமும் சிக்கன் சாப்பிடும், தினமும் என்ன வேணுமோ சாப்பிடக்கூடியோம். ஆனால் எங்கள் வசதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த தீபாவளி அல்ல, நான் அன்று பார்த்த தீபாவளி என்று சொன்னார். ஆனால் என்னைய பொறுத்தவரை ஏழை எளிய மக்களை எந்த தீபாவளி என்கிறீர்கள் என்று அவர்கள் வயிறார வாங்கினார்களோ என்ற புதுத்துறை அன்னைக்குதான் தீபாவளி. ஆகையால் சுந்தரர் சொன்ன 24ஆம் தேதி அசல் அடிக்கல் வரமண்ண வருகிறார் எடப்பாடியார். ஆனால் ஏழைகளை பொறுத்தவரை எந்தெந்த அவர் வயிறாக அதெல்லாம் தீபாவளி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.